வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத உங்களால் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். ஸோ இதுக்காகவே ஸ்பெஷலாக தான் இந்த ஃபோட்டோ நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். எஸ், கிரெடிட் கார்டெலாம் நம்ம ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தா நம்ம கிரெடிட் கார்டுக்கு முன்னாடி எப்படி நம்ம லைஃப் இருந்தது, இப்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண பிறகு நம்ம லைஃப் எப்படி இருக்குன்றதை ஒரு சிம்பிளான இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதில் நான் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. கிரெடிட் கார்டு இன்றைக்கி ஒரு காலத்தின் கட்டாயமாக எல்லோரும் கையில் தேவைப்படக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு தான். பட் அது ஒரு லிமிட்டாக வச்சுருக்கணும். சில பேர் 3-4 கிரெடிட் கார்டு வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள எப்படி வெளியே கொண்டு வர்றது, இதை கிரெடிட் கார்டு எப்படி ஒரு லிமிட்டாக பயன்படுத்துகிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோஸ் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏகப்பட்ட டீட்டெயில் அடைஞ்சிருக்கு. ஸோ வாங்க நம்ம வீடியோவில் 1 மினிட்னா பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஒரு எல்ஐசி பாலிசி போடணும், இல்லை எல்ஐசியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு புதுசாக ஒரு டீட்டெயில் எல்ஐசிலேருந்து தேவை அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோவில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக உங்களுக்கு த்ரூ வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை கால் மூலியமாக கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். பட் உங்கள் ரெஸ்பான்ஸை இம்மிடியட்டாக கொடுக்க முடியாட்ட கூட ஒரு குறிப்பிட்ட டயத்தில் நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி கண்டிப்பாக பதிலளிப்போம். இப்போ ஆன்லைனில் எல்ஐசி பாலிசி ஈஸியாக நம்ம பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு எல்ஐசி பாலிசி தேவை அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த சீக்வன்ஸு சொல்லிக்கிட்டே இருப்போம். கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இதை சிம்பிளாக நான் சொல்லணுன்னா, உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பாலிசியெல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி என்ன பாலிசி போட போகிறோம், என்ன பிளான் போட போகிறோன்னு எல்லாம் செலக்ட் பண்ண பிறகு நாங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் கொரியரில் உங்கள் அட்ரஸ் நாங்கள் வாங்கிட்டு உங்கள் அட்ரஸ்க்கு அனுப்புவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் கையெழுத்து மட்டும் போட்டு அதே கொரியர் ரிட்டர்ன் பண்ணால் போதும். உங்களால் உங்களுக்கு தேவையான பாலிசி நாங்கள் இங்கேருந்தே உங்களுக்கு ஓவரால் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பண்ணித்தர முடியும். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கிட முடியும். நீங்கள் கொரியர் சார்ஜ் முதற்கொண்டு அதை நாங்களே பார்த்துக்கிடுவோம். நீங்கள் கொரியர் வந்த பிறகு கொரியர் சார்ஜுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அமௌண்ட்டோ அதுவும் உங்களுக்கு மைனஸ் பண்ணியே உங்கள்கிட்ட ப்ரீமியம் வாங்குவோம். ஸோ அந்தளவுக்கு நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்ஐசி பாலிசி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் உடனே இந்த கான்டாக்ட் நம்பர் தொடர்பு கொண்டு ஒரு எல்ஐசியை பற்றி டீட்டெயிலு நீங்கள் ஈஸியாக எங்கிட்ட அது ஒரு வாங்கிக்கிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட எல்ஐசி இருந்தால் கிரெடிட் கார்டை நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலன்னு தெரில. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு எல்ஐசி பாலிசி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் லிமிட்டை ஓரளவு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். கிரெடிட் கார்டை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம பின்னாடியே பார்ப்போம். ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தால் தான் கரெக்டான நம்ம உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்காக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசி மூலிமா ஒரு கிரெடிட் கார்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தடுத்த ஸ்லைடில் நீ கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ கிரெடிட் கார்டு ஒரே ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்ம அந்த பேங்கோட வேலையை ஒருத்தனுக்கு ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் வச்சு விடக்கூடாது. அவனுக்கு மல்டிபிள் கிரெடிட் கார்டு கொடுத்துக்கிட்டே இருக்குன்றது தான் எல்லா பேங்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால தான் நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு சேவிங்ஸே பண்ண முடியாது. கிரெடிட் கார்டு நம்ம வர்ற சம்பளத்தை விட கிரெடிட் கார்டு பில் அதிகமாக போகும். ஸோ அதனால் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிரெடிட் கார்டு மட்டும் இருந்தால் மேக்ஸிமம் ஓரளவு நம்ம அந்த எந்த ப்ராப்ளம் வர விடாமல் பார்த்துக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் முடியும். உங்களுக்கு இம்மிடியட்டாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சமாக ஸ்லோவாக ஒரு மேக்ஸிமம் 4 to 5 இயர்ஸ் நீங்கள் அதோட வழியை கண்டிப்பாக உணர்வீங்க. நீங்களே ஏன்டா இவ்வளோ கிரெடிட் கார்டு வாங்கணும்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஸோ ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான் லிமிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபைனான்ஷியல் லைஃப் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டே இருக்கக்கூடாது. அதான் உங்களை ஹெல்த்தான ஃபைனான்ஷியலராக வச்சுக்கணும். கிரெடிட் கார்டு ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கையில் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே உங்கள் கையிலேருந்து சேவிங்ஸு பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபரு, அப்புறம் அது மேலே லோனு, அப்புறம் பார்த்திங்கன்னா டாப்அப் லோனு, அப்புறம் வித்தவுட் டாக்குமெண்டேஷன் லோனு எல்லாமே இப்போது கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பர்சனல் லோன் அதிகமாக இப்போ ஃபோன் பண்ணி யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லார் கையிலும் கிரெடிட் கார்டு வந்துருச்சா,
அந்த கிரெடிட் கார்டில் மூலிமா இன்ஸ்டன்ட் லோன் சொல்லிவிட்டு தனியாக வந்து ஒரு 3 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ அந்தந்த கார்டு தகுந்தவாறு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம லோனும் வாங்கியிருப்போம், ஒரு பக்கம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதனாலே வந்து நம்ம லைஃப் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் கிரெடிட் கார்டு வாங்கின பிறகு கண்டிப்பாக வந்து அந்த பழைய லைஃப் வந்து கண்டிப்பாக நமக்கு வரவே வராது. நம்ம ட்ரை பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஓகே சார், இதெல்லாம் எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நாங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக அதையும் வந்து இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கிரெடிட் லிமிட்டை நீங்கள் வந்து எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் வாங்குகிற சம்பளத்துலேருந்து 50% மேலே வந்து அந்த கிரெடிட் கார்டு லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே, இப்போ வந்து உங்கள் சம்பளம் வந்து சேலரி வந்து மந்த்லி சேலரி வந்து ஆவரேஜாக ஒரு 40,000 எடுத்துக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு உங்கள் கையில் ஒரு கிரெடிட் கார்டு இருக்குது, ஒரே ஒரு கிரெடிட் கார்டு தான். 2-3 கிரெடிட் கார்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும். உங்களால் வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஒரே ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் கூட நீங்கள் 40,000 சம்பளம் வாங்கினீங்கன்னா அதில் உங்கள் கிரெடிட் லிமிட்டு ஒரு 20,000லேருந்து 25,000 வரைக்கும் தான் இருக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மந்த்லி வந்து எக்ஸ்பென்ஸை வந்து அதுக்குள்ளே ரொட்டேஷன் பண்ண முடியும். பட் பேங்க் ஆஃபரில் வந்து எடுத்தனுமே வந்து ஒரு 70,000 80,000 கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது அவங்க வந்து மினிமம் லிமிட் வந்து 60,000 70,000 சொல்லி தான் வாங்குவாங்க. ஆனால் வாங்கி ஒரு 3 மாதம் கழித்து நீங்களே ஃபோன் பண்ணி, சார் மேடம் இது மாதிரி எனக்கு வந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணி என்னோடய கிரெடிட் லிமிட்டு குறைங்க, என்னால் இவ்வளோ லிமிட் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே தடவை வந்து ரெக்வஸ்ட் பண்ணினா பேங்க்கார் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஃபோன் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அவங்க ஒரு கட்டத்தில் வந்து முடியவே முடியாது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு கிரெடிட் கார்டு கேன்சல் பண்ண ஒரு ஆப்ஷன் போங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் கிரெடிட் லிமிட்டை ஃபஸ்ட்டு குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த ஸ்லைட் நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கிரெடிட் லிமிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கணும். 2வது வந்து ஒரே ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 3வது ஆப்ஷன் என்னென்னா அவாய்ட் அன்வான்ட் ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்பென்ஸ். ஸோ கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் போட யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கு மந்த்லி இன்சூரன்ஸ் கட்டுறதுக்கோ, இல்லை ஒரு பில் கட்டுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ்னால் ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் வந்து பர்சன் டு பர்சன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, குரூப்பாக போகிறீங்க, தனியாக போய் நீங்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அது யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 10 பேர் ஒரு 7-8 பேர் சேர்ந்து போகும்போது கிரெடிட் கார்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட கரெக்டாக 1.5 டைம்ஸ், அதாவது நீங்கள் ஒரு 10,000 பட்ஜெட் பண்ணிட்டு போகிறீங்க, ஆனால் நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக 15,000 செலவாகும். ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும், நான் சொல்லி தேவையில்லை. ஸோ அதனால் அன்வான்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு உங்கள் லிமிட் இவ்வளோதான் சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சொல்லிவிட்டு ஒரு ட்ரீட்டோ இல்லை பார்ட்டியோ நீங்கள் போனால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் பில்லிங் டேட் அண்ட் பேமெண்ட் டேட் வெரி கேர்ஃபுல். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பல பேருக்கு வந்து எப்போ பில் ஜென்ரேட் ஆகுது, எப்போ பில் லாஸ்ட் டேட்டில் டியூ டேட்டு எப்போன்னு பல பேருக்கு தெரியாது. ஸோ மெயினாக நீங்கள் வந்து நம்ம பில்லு வந்து எந்த பீரியட்லேருந்து கட் ஆகும், எந்த பீரியட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் 3வது வந்து எக்ஸ்பெஷலாக அந்த பில் டியூ டேட்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவன் சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக பேமெண்ட் பண்ணலைன்னா மறுபடியும் வந்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அப்புறம் வந்து லேட் ஃபீ போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா செக் பில்லிங் ஸ்டேட்மெண்ட் எவரி மந்த்து. இதை வந்து யாருமே பண்ணுறதே இல்லை. அதாவது நம்ம மாதம் கார்டை ஸ்வைப் பண்ணுறோம், 30,000 பில்லு வந்து ஒரு மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டியூ வரும், அதோட மினிமம் டியூ வரும். இந்த 2 தான் வரும். நம்ம 2 பார்த்துட்டு டோட்டல் டியூ வந்து 30,000 40,000 பேமெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஆனால் அந்த பில்லை வந்து முந்தையாவது ஹார்ட் காப்பி வந்து நம்ம ரெசிடென்ஸ் நம்ம அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து எல்லா பேங்க்கும் அனுப்புவாங்க. இப்போ எந்த பேங்குமே வந்து ஹார்ட் காப்பி வந்து அனுப்புறதே கிடையாது, ஒன்லி சாஃப்ட் காப்பி தான். மேபி உங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வரும், இல்லைனா வந்து மெயில் ஐடிக்கு வரும். மெயில் ஐடி கண்டிப்பாக வரும். ஆனால் மெயில் ஐடி வந்த மெசேஜ் தெரியும், நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த பில்லை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த மாதம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோன்ற வந்து யாருமே நம்ம பார்க்குறதே கிடையாது. ஓகே, அதனால் வந்து அவன் வந்து லேட் ஃபீஸ் போட்டாலும் தெரியாது,
எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறான்னு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நீ பார்த்தா தான் அவன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறான், ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ போடுறான், லேட் ஃபீ எவ்வளோ போடுறான். சப்போஸ் இந்த இஎம்ஐ ஃப்ரீ இஎம்ஐன்னு சொல்லிட்டு பேப்பர் சார்ஜிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு பேப்பர் ஒர்க்கு இல்லை இந்த ப்ராசஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்களுக்கே ஒரு முடிவுக்கு வர முடியும். அதனால் பில்லை வந்து தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு பில்லு வந்து ஏதாவது ட்ரான்சாக்ஷன் தெரியலையா, இம்மிடியட்டாக கஸ்டமர் கேர் ஃபோன் அடிக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை நம்ம ஃபோன் பண்ணி கார்டு வேணுமா, லோன் வேணுமான்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு ஒரு கால் கூட பண்ண மாட்டோம். பட் மறக்காமல் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். அடுத்து கடைசி பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டூ பேமெண்ட் ஆன் டைம் அட்லீஸ்ட் 1 வீக் பிஃபோர் பேமெண்ட் டியூ டேட்ஸ். அதாவது உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து ஒவ்வொரு மாதம் பில்லு வந்து 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு இருந்தால் உங்களுக்கு கையில் காசு இருக்கும். காசு எப்படியும் சேலரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி வந்துடும். வந்த உடனே வந்து ஒரு 5 நாள் குறைஞ்சபட்சம் 1 வீக்கே கட்டுங்க. முடியாதவங்களுக்கு வந்து ஒரு 5 நாள் முன்னாடியே கட்டிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த நாளைக்கு லாஸ்ட் டேட்னா இன்றைக்கி கட்டுறது, இல்லை இன்றைக்கி லாஸ்ட் டேட்னா இன்றைக்கே கட்டுறது, அந்த பழக்கத்தை விட்டுருங்க. இதனால் ஒரு சில டயத்து வந்து நம்ம ஏதோ ஒரு வேலையில் பிஸியோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த குடும்ப பிரச்சனையோ இல்லை பர்சனல் இஷ்யூனால் வந்து நம்ம வந்து அந்த டியூ டேட்டை வந்து சம்டைம் வந்து மறந்துடுவோம். இதனால் வந்து நம்ம கையில் காசு இருந்தும் நமக்கு வந்து லேட் ஃபீ வரும். அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வரும். இதை வந்து நமக்கு வந்து ஓவர் பேர்டன் ஆகும். ஸோ இந்த 5 நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஒரே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் சொல்கிறது. நீங்கள் மல்டிபிள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட விளைவு ரொம்ப பலமாக இருக்கும். நீங்கள் 1 லட்சம் வாங்கினா கூட உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியாது. 2 லட்சம் வாங்கினா கூட உங்களால் சேவிங்ஸ் பண்ணவே முடியாது. நான் சொல்கிறது இந்த ஐடியா வந்து ஒரே ஒரு கார்டு இருந்தால் நீங்கள் ஒன்றோ 2 ஒன்றே அதிகம்தான். 2 கார்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் மந்த்லி சேலரி வந்து சேவிங்ஸே பண்ண முடியாது. இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் அந்த வீடியோ போட்டதால வந்து கமெண்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு மல்டிபிள் கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க், எல்லா பேங்கும் ஒன்று தாங்க. எஸ்பிஐ பெஸ்ட்டா, ஐசிஐசிஐ பெஸ்ட்டா, ஹெச்டிஎஃப்சி பெஸ்ட்டான்னு அந்த கொஸ்டினுக்கு தேவையே இல்லை. ஏதாவது ஒரு பேங்க் உங்களுக்கு எது நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அந்த ஒரு கார்டை வச்சுக்கிட்டு மிச்சதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஒரு கார்டு கூட வேண்டாம். பட் ஒரு சில பேருக்கு வந்து இம்மிடியட்டாக க்ளோஸ் பண்ண முடியாது. அவங்க யூஸ் பண்ணி பழக்கமாகியிருப்பாங்க. அவங்களுக்காக வந்து ஸோ இந்த டியூவான கார்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கார்டை மட்டும் வச்சுட்டு மிச்ச கார்டெல்லாம் பெண்டிங் டியூஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இம்மிடியட்டாக வந்து அந்தந்த பேங்க்குரிய கஸ்டமர் கால் ஃபோன் பண்ணி இது மாதிரி எனக்கு வந்து கார்டு க்ளோஸ் பண்ணணும், எனக்கு நான் டியூஸ்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு இம்மிடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ஒரே டயத்தில் நீங்கள் இம்மிடியட்டாக வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தான் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து இழுத்தடிப்பாங்க. ஏன்னா அவங்க வேலையாக தான் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. பேங்கோட ரெகுலேஷன் இருக்குது அப்படி தான். ஒரே தடவை ஃபோன் பண்ணி எந்த கிரெடிட் கார்டும் க்ளோஸ் பண்ண முடியாது. நமக்கு தேவைன்னா நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30,000 இருக்கட்டும், இல்லை 20,000 இருக்கட்டும். இப்போ வருவாங்க நம்ம எப்போ வந்து ஒரு கார்டு வேண்டான்னு சொல்லும்போது தான் ஃபஸ்ட் நம்ம வந்து கிரெடிட் மேலே குறைக்க சொன்னால் குறைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கார்டு க்ளோஸ் பண்ண போகிறோன்னு போயிட்டால் கண்டிப்பாக மாதம் 10,000 கூட குறைச்சி கொடுப்பாங்க, ரெடியாக இருப்பாங்க. பட் அது கூட ஒத்துக்கிடாதீங்க. நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக என்னால் ஃபைனான்ஷியல் இஷ்யூ என்னால் ரிசால்வ் பண்ண முடியல, ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுங்க. ரொம்ப அக்ரெசிவெலாம் பேச தேவையில்லை. எனக்கு என் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணணும், உங்களால் முடியுமா முடியாதா அப்போ மட்டும் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டியூவெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லா டியூவும் கட்டியிருக்கணும். கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எல்லா டியூவும் கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து கஸ்டமர் கேர் வந்து உங்களுக்கு உங்கள் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணணும். ஒரு தடவை ஃபோன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு தான் கார்டு க்ளோஸ் பண்ணணும். ஒரு கார்டை வாங்கிறதுக்கு அவன் ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணுறான்ல, அதே மாதிரி நமக்கு வேண்டாம்னு நினச்சோம்னா ஒரு நாளைக்கு 10 தடவை இல்லை 20 தடவை கால் பண்ணால் தப்பு இல்லை. ஆனால் ஒரு கார்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி நினச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அந்த கார்டை ட்ரான்சாக்ஷன் எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு கார்டில் வந்து நம்ம சடனாக யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு தெரியாமல் வந்து நம்ம வந்து இஎம்ஐ போட்டிருப்போம், இல்லை வந்து ஒரு ஆஃபரில் வாங்கியிருப்போம். அதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் கழிச்சு தான் பில்லிங் வரும். ஒரு சில கார்டில் மட்டும்தான், எல்லா கார்டும் கிடையாது. ஸோ 15 நாளுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓரளவு கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் வந்துடும். ஸ்டெப் நான் சொல்லியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, டியூ க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கார்டை நீ வச்சுக்கோங்க. ஒரு 2, 3 கார்டை யூஸ் பண்ணுறவங்க வந்து கார்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் பேசி ஒரு சின்னதாக ஹோல்டு லோன் எடுங்க. உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து. இப்போ இன்றைக்கி ஹோல்டு லோன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு 8 to 10 தான் இருக்குது. எல்லா பேங்க்லேயும் வந்து 10க்கு மேலே எந்த பேங்க் ப்ரைவேட் பேங்க்கில் வந்து எல்லாம் 10, 12 போகிறாங்க. ஆனால் எஸ்பிஐ, கனரா பேங்க்கு இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 10% கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம வாங்கின அமௌண்ட்டை வந்து இந்த கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொல்லியிருப்பேன், ஒரு எல்ஐசி பாலிசி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகணும். அதான் இந்த 2வது பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் ஒரு எல்ஐசி பாலிசி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் கட்டிங்கன்னா மாதம் ஒரு 30,000 கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 வருஷம் கட்டியிருக்கீங்க. ஆனால் ஸோ அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 × 30 1,50,000 நீங்கள் 5 வருஷம் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு 1,00,000 தேவைப்படுது அப்படின்னா, அந்த நேரடியாக நீங்கள் எல்ஐசி ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக என் லோன் வேணும் அகெயின்ஸ்ட் என் பாலிசி, அதாவது என்னோடய பாலிசியை வச்சுக்கிட்டு பாண்டு பேப்பரை வச்சு எனக்கு லோன் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லோரும் வந்து இந்த ஓரளவு வந்து இந்த எல்ஐசி லோனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு எல்ஐசி வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லோன் வந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறீங்க இல்லையோ, இல்லை வாங்கணும்னு நினச்சா கூட ஒரு எல்ஐசி பாலிசி பேரில் போட்டிருக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோல்டு லோன் ஒன்று வைக்கலாம், இல்லைனா எல்ஐசியில் வந்து லோன் வாங்கலாம் அகெயின்ஸ்ட் பாலிசி. 3வது வந்து உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் வரும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து கம்பெனி சைடு கொஞ்சம் அமௌண்ட் போடுவாங்க. நமக்கு மாதம் சம்பளத்தில் வந்து பிஎஃப் வந்து பிடிப்பாங்க. அதில் வந்து ஒரு 2, 3 வருஷம் நம்ம வேலை செஞ்சாலே ஓரளவு ஒரு 1,00,000 இல்லை ஒரு 70,000, 80,000 இருக்கும். அந்த ஃபண்டை எடுத்து நம்ம வந்து கிரெடிட் கார்டு டியூஸ் இருந்தால் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த 3 ஆப்ஷன் போங்க. மறுபடியும் நீங்கள் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் லோனோ தயவு செஞ்சு போயிடாதீங்க. அது இன்னும் வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதாவது ஒரு முள் எடுக்கிறதுக்கு இன்னொரு முள் தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த முள் இது கிடையாது. நான் சொன்ன முள் தான். அதாவது கோல்டு லோனு, அப்புறம் வந்து எல்ஐசி பாலிசி லோன் எடுங்க. 3வது வந்து பிஎஃப். இது 3ல் வந்து ஏதாவது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏதாவது திடீர்னு ஒரு அர்ஜென்ட்னா அதுலேருந்து வெளியே வர முடியும். ஆனால் இந்த 3 ஆப்ஷனை விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பர்சனல் லோன் போனீங்கன்னா அது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பேர்டன் இருந்தீங்களோ, எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்களோ அதே கஷ்டம் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கும், குறையாது. ஸோ அதான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு இப்போ தெரிஞ்சிருக்கும் நான் அந்த எல்ஐசியை வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எல்ஐசி பாலிசியை மட்டும் நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட் அதனால் எல்ஐசி போட சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட பரவாயில்ல. எல்ஐசி பாலிசி வந்து நம்ம ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. நம்ம லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஒரு கேரண்டி, அப்புறம் வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு வந்தால் லோன் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் பேங்க்கில் கூட அவங்க லோன் கொடுக்க மாட்டான். ஆனால் எல்ஐசியில் வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து இதுக்கு லிங்கே கிடையாது. உங்களுக்கு பாலிசி மினிமம் 3 இயர்ஸ் கட்டியிருக்கணும். 3 இயர்ஸ் மேலே போனால் தான் உங்களுக்கு 3 இயர்ஸ் மேலே நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் எல்ஐசி பாலிசி வந்து லோன் 90% வரைக்கும் கொடுக்குறான். நீங்கள் 1,00,000 கட்டியிருந்தீங்கன்னா 90,000 வரைக்கும் வந்து நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் சொல்கிறேன், ஒரு நீங்கள் வேலைக்கு போன செகண்டே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பாலிசி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பாலிசி தேவைப்பட்டால் நமக்கு ரீச் பண்ணுங்கள். எல்லா வகையான பாலிசியும் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணால் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ 2வது வந்து அது மட்டும் கிடையாது, லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஒரு செக்யூரு, அப்புறம் வந்து லோனுக்கு ஏதாவது அர்ஜென்ட் லோனுக்கு நம்ம கோல்டு இருந்தால் கோல்டு லோன் வைங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு பேச்சுலராக இருக்கீங்க, எனக்கு கோல்டு இல்லை பட் பாலிசி இருந்தால் பாலிசி வச்சு லோன் எடுத்துக்கோங்க. 3வது வந்து பிஎஃப். ஸோ இந்த 3 எப்போயுமே ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ பிஎஃப் வந்து நீங்கள் எல்லாடி கம்பெனி ஜாயின் பண்ணாலே வந்து கண்டிப்பாக அந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். கோல்டு இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எல்ஐசி பாலிசி போடுங்க. நம்மகிட்ட எல்ஐசி பாலிசி பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுக்கு எங்களுடைய ஏஜ், உங்களுடைய பிளான் என்ன நீங்கள் ஷேர் பண்ணால் அதுக்கு என்ன பிளான், அதுக்குரிய பெஸ்ட்டு பிளான் எதுவோ இம்மிடியட்டாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம்.
ஷேர் பண்ண உடனே வந்து நீங்கள் எல்லாம் உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டு ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவு, அதில் நீங்கள் ஆஃப் இயர்லையா இல்லை குவார்ட்டர் இயர்லையா இல்லை மாதம் மாதமாக கட்ட போகிறது நீங்கள் தான் சாய்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ப்ராசஸ் முடிச்சுட்டு ஓகேன்னு சொன்ன பிறகு நான் உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்போம். அந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் கொரியர் மூலம் அனுப்பிச்சி வைப்போம். அந்த கொரியரில் நான் எங்கெங்கே சைன் பண்ணணும்னு நாங்களே கரெக்டாக மார்க் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். அது கூட உங்களுடைய ஆதார் கார்டு, நாங்கள் ஒரு சில டாக்குமெண்ட் கேட்டிருப்போம். எதுவுமே ஒரிஜினல் கேட்க மாட்டோம். எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் போதும். ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேன் கார்டு, அப்புறம் ஒரு பேங்க் பாஸ்புக்கு இல்லைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 2 ஃபோட்டோ, அப்புறம் வந்து உங்கள் ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தால், உங்களுக்கு எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் ஒரு எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் வந்து மந்த்லி சேலரி வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு சேலரி ஸ்லிப்பு. ஸோ இது மட்டும் நீங்கள் கொரியரில் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த கொரியர் சார்ஜ் கூட நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி விட்டுருப்போம். அப்புறம் வந்து காசு அந்த ப்ரீமியம் கட்டுற அமௌண்ட்டை நீங்கள் எப்படி சார் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு அந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செக்கில் எல்ஐசி ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு எனக்கு அனுப்பிச்சாலே போதும். ஸோ உங்களுக்கு எந்த அந்த அமௌண்ட் போட்டால் போதும். கேஷோ இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கேட்க மாட்டோம். இதுதான் எங்களோட ப்ரொசீஜரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது எல்ஐசி பண்ணால் எல்ஐசி பாலிசி பண்ணணும்னு வச்சா எங்களுக்கு ரீச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இது மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக வரணும்னா எங்களுக்கு உங்கள் ஆதரவை தெரியுங்க. கண்டிப்பாக எங்கள் நல்ல வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது இந்த எல்ஐசியில் வந்து வெறும் பாலிசி மட்டும்தான் நாங்கள் கேட்பேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பாலிசி ஆல்ரெடி எடுத்திருக்கீங்க, எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம், சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சோ, இல்லை நேம் கரெக்ஷனுக்கோ, இல்லை வந்து ஒரு நாமினி சேஞ்ச் பண்ணுறதுக்கோ, அதுக்கு கூட எங்களை வந்து இந்த வாட்ஸ்அப் நாங்கள் எங்கள் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக எங்களை ரீச் பண்ணி எங்களை உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதான் எங்களுடைய சர்வீஸு. ஸோ நாங்கள் இருக்கிறது பெங்களூரு. பட் உங்களுக்கு வந்து எல்ஐசி நீங்கள் எங்கே உட்காந்த இடத்துலேருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறது அந்தளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து நம்ம எங்கே இருந்தாலும் எல்ஐசி பண்ணிக்கலாம். பண்ணி நம்ம எந்த பிரான்ச் வேணுமோ அங்கே வேணாலும் இம்மிடியட்டாக மாற்றிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். நீங்கள் இனிஷியலாக